வாங்க நேரடியாகவே விஷயத்திற்குள் போயிடலாம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் அந்த முதல் நாளிலேயே சந்திக்கப் போகும் மிகப்பெரிய நிதிச் சவால்களை எந்தவித சார்பும் இல்லாமல் நாம் இன்று அலசப் போகிறோம். இது வெறும் அரசியல் சார்ந்த விஷயம் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க எண்களை பற்றியது. சரி, இன்றைக்கு நாம் என்னென்ன பார்க்கப் போகிறோம் என்றால், முதல் நாளின் பிரம்மாண்ட சவால், இலவச சிலிண்டர் உருவாக்கும் உலகளாவிய நெருக்கடி, 200 யூனிட் மின்சாரத்தால் ஏற்படும் சுமை, திருமண தங்கம் தரும் நிதிச் சிக்கல் மற்றும் வாக்குறுதிகளுக்கும் நிஜமான நிதிநிலைக்கும் உள்ள முரண்பாடுகள். முதலில் அந்த முதல் நாளின் பிரம்மாண்ட சவால் என்ன, முதலமைச்சர் இருக்கையின் உண்மை நிலை என்ன என்பதை பார்த்துவிடலாம். இந்த விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏனென்றால் எலெக்ஷனில் ஜெயிப்பது என்பது கொண்டாட்டம், பிரச்சார வாக்குறுதிகள், மக்கள் எதிர்பார்ப்பு என ஒரு பக்கம் இருந்தாலும், நிஜமாகவே அரசாங்கத்தை நடத்துவது என்பது வேறொரு உலகம். அங்கே நிதி சப்ளை, நிர்வாகச் சிக்கல்கள், நிதி பற்றாக்குறை என யதார்த்தமான எண்களோடு மல்லுகட்ட வேண்டியிருக்கும். அரசியல் மேடை பேச்சுகளுக்கும் நிஜமான அரசாங்க கஜனாவின் நிலைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை இது அப்பட்டமாக காட்டுகிறது. சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். இலவச சிலிண்டர் உலகளாவிய நெருக்கடி. நமது ஊரு சமையலறைக்கும் உலக அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். இந்த வாக்குறுதி மிகவும் ஸ்பெசிஃபிக்கானது. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் சமையலறை செலவுகளை கணிசமாக குறைக்க வருஷத்திற்கு 6 இலவச எல்பிஜி சிலிண்டர்களை வழங்குவது கேட்பதற்கே ரொம்ப அருமையான ஒரு திட்டமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. நாம் எரிவாயு சப்ளைக்கு வெளிநாடுகளைத்தான் பெருமளவு நம்பியிருக்கிறோம். ஹார்முஸ் நீரிணை போன்ற முக்கியமான புவிசார் அரசியல் பகுதிகளில் நடக்கும் சின்ன சின்ன பதற்றங்கள் கூட சர்வதேச மார்க்கெட்டில் விலையை கிடுகிடுவென ஏற்றிவிடும். அப்படி விலை ஏறினால் மாநில அரசுக்கு அது கணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் மானியச் சுமையை உண்டாக்கும். உள்ளூர் வாக்குறுதி உலக அரசியலின் கைகளில் சிக்கிக்கொள்கிறது என்பதுதான் இதில் இருக்கும் மாபெரும் சவால். அடுத்ததாக 200 யூனிட் மின்துறையின் சுமை. அடிப்படை இலவச அளவை இரட்டிப்பாக்குவதால் வரப்போகும் சிக்கல்களை பார்ப்போம். இப்போது இருக்கிற 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக மாற்றுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏற்கனவே கடுமையான கடனில் மூழ்கி தவிக்கும் மாநில மின்சார வாரியத்தின் நிதிச்சுமையை இது அப்படியே இரட்டிப்பாக்கிவிடும். இது ஏதோ பேப்பரில் எண்களை மாற்றுவதில்லை, மொத்த பட்ஜெட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஓட்டையை உருவாக்கும் செயல். குறிப்பாக கோடைக்காலம் வந்துவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும். ஏசி பயன்பாடு அதிகரிக்கும் போது மின்சார தேவை தாறுமாறாக எகிரும். அப்போ மாநில அரசு வேறு வழியே இல்லாமல் அவசர கால அடிப்படையில் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும். இது மின்துறையின் நிதி நெருக்கடியை மேலும் படுபாதாளத்திற்கு கொண்டு சென்றுவிடும். அடுத்ததாக திருமண தங்கம் நிதிச் சிக்கல். தினசரி மார்க்கெட்ல நடக்கும் ஏற்ற இறக்கங்கள் இதில் எப்படி விளையாடுகிறது என்று பார்க்கலாம். இன்றைய சந்தை நிலவரப்படி ஒரு சவரன், அதாவது 8 கிராம் தங்கத்தின் விலை தோராயமாக 1.22 லட்சம் ரூபாய். இந்த திருமண உதவி திட்டத்திற்கான அடிப்படை செலவு எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை இந்த ஒரு நம்பரே நமக்கு தெளிவாக காட்டிவிடுகிறது. ஒரு சவரன் தங்கத்துடன் ஒரு உயர்தர பட்டுச்சேலையும் இந்த திட்டத்தில் அடங்கும். சற்று யோசித்து பாருங்கள். இதை பல்லாயிரக்கணக்கான பயனாளிகளுக்கு கொடுக்கும்போது இதனுடைய மொத்த செலவு மாநில கஜானாவை எந்த அளவுக்கு உறிஞ்சும் என்று. இது மாநில நிதியிலிருந்து ஒரு பெரும் தொகையை ஒரே நேரத்தில் வெளியேற்றும் திட்டமாக மாறுகிறது. பட்ஜெட் திட்டமிடுபவர்களுக்கு இதில் இருக்கும் மிகப்பெரிய தலைவலியே தங்கத்தின் விலை ஒவ்வொரு நாளும் மாறும் என்பதுதான். இன்று இருக்கும் விலை நாளைக்கு இருக்காது. இப்படி ஒரு நிலையற்ற சர்வதேச மார்க்கெட்டை நம்பி அரசாங்கம் ஒரு நிலையான திட்டத்தை செயல்படுத்துவது என்பது எவ்வளவு பெரிய நிர்வாகச் சிக்கல் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். கடைசியாக, வாக்குறுதிகளுக்கும் நிதி உண்மைகளுக்கும் உள்ள இடைவெளி என்ன, நிதி பற்றாக்குறையின் ஒட்டுமொத்த அச்சுறுத்தல் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். உலகளாவிய எரிவாயு விலைகள், கோடை காலத்தில் எகிரும் மின் தேவை மற்றும் தினசரி மாறிக்கொண்டே இருக்கும் தங்கத்தின் விலை, இந்த மூன்றுமே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள். ஆனால் இந்த மூன்றும் ஒன்றிணையும் போது மாநிலத்தின் மீது ஒரு பிரம்மாண்டமான பெருகிவரும் நிதி பற்றாக்குறையை உருவாக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. சரி, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு முக்கியம் என்று கேட்கிறீர்களா? சொல்கிறேன், கேளுங்கள். உடனடி வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் தன் பட்ஜெட்டை தவறாக கையாண்டால் அல்லது அதிக கடன்களை வாங்கி குவித்தால் அது மற்ற அத்தியாவசிய பொது கட்டமைப்பு திட்டங்களை மொத்தமாக முடக்கிவிடும். புதிய மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் சாலை வசதிகள் போன்ற நீண்டகால திட்டங்களுக்கான நிதியெல்லாம் இதனால் நேரடியாக பாதிக்கப்படும். இந்த விளக்கப்பதிவை முடிக்கும் இந்த வேளையில் மிகப்பெரிய, இன்னும் விடை தெரியாத ஒரு கேள்வியை உங்களிடமே விட்டுச் செல்கிறேன். இலவச சிலிண்டர், மின்சாரம், தங்கம் இதற்கே பட்ஜெட் தாங்காமல் உடையும் நிலைக்கு வந்தால் இன்னும் முழுமையாக அறிவிக்கப்படாத அந்த 2500 ரூபாய் மாதாந்திர மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிய அரசு எங்கிருந்து நிதியை கொண்டு வரப்போகிறது? இது நடைமுறையில் சாத்தியமா, இல்லை மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் கொண்டு போய் விடுமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள்.